திஸ் இஸ் சினாமிகா. இன்றைக்கி என்னோடய சினாமிகா கிரியேஷன் பேஜுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். செம்ம வியூலேருந்து பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே கலெக்ஷன்ஸ் தான். என்னென்ன வாங்கியிருக்கேன் பார்க்கலாம். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். யான் பர்ச்சேசிங் மட்டும் இல்லை. ஐயோ இருக்குது ஒரு நிமிஷம். யான் பர்ச்சேசிங் மட்டும் இல்லை, நான் திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். எனக்கு அங்கேருந்து நிறைய வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன், எந்தெந்த கடையில் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டு, அதெல்லாம் ஒன்றுனா சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து இது தெரியல, பைப் கிளீனர். இதோட ரேட்டு வந்து ஒரு நிமிஷம். இதோட ரேட் வந்து 90 ருபீஸ் வந்துச்சு. இந்த பைப் கிளீனரோட ரேட்டு. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளார் மாதிரி பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி வளைச்சோன்னாலும் இப்படி வளையும், இப்படி வளைச்சோன்னாலும் வளைஞ்சி இப்படி 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 பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்படி வந்து ஒரு இதை வச்சு இப்படி பண்ணிவிட்டு இதை நான் ஒழுங்காக பண்ணல. இப்படி பண்ணோன்னா அப்படி அழகாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பைப் கிளீனர். இது வந்து ஒரு மல்டி கலர் வாங்கியிருக்கேன். மல்டி கலர் வந்து 90 ருபீஸ். ஓகேவா? தென் இதில் என்ன இருக்குது? பில்லு இந்த தான் இருக்குது. இது ஒரு கடையில் தான் பில் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலி 2-3 கடையில் ஏறி வாங்கினேன். ஒரு கடையில் தான் கொடுத்தாங்க. இந்த ஒரு கடையோட பில்லு இது வந்து 246 ருபீஸ் வந்துருக்கு. நான் ஆக்சுவலி போனது என்னென்னா ஒரே ஒரு யான் மட்டும் வாங்குறதுக்காக போனேன். ஆனால் அந்த கடையில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வாங்கணும்னு தோன்றிடுச்சு. அப்புறம் இது வந்து இந்த பைப் கிளீனர் இருக்கா, இதுக்கு கீழே வந்து ஒரு கம்பு மாதிரி போட்டுட்டு இந்த செலோடாப் அப்படி சுற்றிட்டே இருந்தால் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இது ஒன்று வாங்கினேன், பைப் கிளீனர் இது. அப்புறம் கீ செயினோட அந்த செயின் அது வாங்கியிருக்கேன். இதோட ரேட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டா. இதோட ரேட் வந்து இங்கே செம்மையாக காத்திருக்குது. அப்புறம் பாசி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாசி வாங்கியிருக்கேன். ஓகே. தென் அப்புறம் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை தான் டெக்கரேட் பண்ணலாம். அந்த பாசியில் இப்படி ஒன்று ஆச்சு அழகாட்டு டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஃப்ரேம் வாங்கினேன். ஃப்ரேமோட ஒரு காஸ்ட் வந்து 24 ருபீஸ். அது இங்கே விட அங்கே கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒன்று சாம்பிளுக்கு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கடைக்கு போனேன்னா அது யான் வாங்குறதுக்காக போனேன். இது யான் இல்லை, த்ரெட்டு தான். அது வாங்குறதுக்காக போனேன். ஆனால் அந்த கடையில் வந்து மொத்தமாக பண்டிலாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு மட்டும் லூஸில் இருந்துச்சு, ஒரு 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். அப்புறம் தான் அங்கே அப்படி வாங்க போனது தான் தேவையில்லாமல் அந்த பைப் கிளீனர் அது இதுன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இது அந்த கடையில் ஒரு 2 யான் மட்டும் வாங்கினேன். அந்த கடையில் 2 யான். அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் ஆரஞ்சு, எல்லோ. இந்த எல்லோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் பிளாக்கு, இந்த ப்ளூ. இந்த ஒரு ஊசி ஒரு வாங்கினேன். இந்த ஊசி தேவைப்படுது எப்போது, அதனால இந்த ஊசி ஒன்று வாங்கினேன். இப்போ க்ரீனு, நிறைய மல்டி கலர் நிறைய வாங்கினேன். இன்னும் இருக்குது, தேடி இந்த வந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன் அந்த இது. இப்போ தான் நம்ம மெயின் மேட்ருக்கு வரப்போகிறோம். இதெல்லாம் வச்சுட்டோமா ஓரமா. யான், ப்ளூ, க்ரீன், சன்ஃப்ளவர் செய்கிறதுக்காக இது எல்லோ. இது ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நான் அது தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருந்தேன். எல்லோ அண்ட் தென் இன்னொரு ப்ளூ. இந்த ப்ளூலாம் சம்டைம்ஸ் கிடைக்காது, அதுக்காக இந்த ப்ளூ இன்னொன்று வாங்கிட்டேன். அப்புறம் இந்த க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா, ஸோ அதனால் க்ரீன் கலர். அப்புறம் இந்த பிங்க்கு, இதில் ஏதாவது ஃப்ளார் ஏதாவது செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிங்க் கலர். அப்புறம் இந்த ப்ளூவும் அவ்வளோவா சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இதையும் 2 வாங்கிட்டேன். அப்புறம் இந்த க்ரீன் ஃபஸ்ட்டு கடையில் லூஸில் இருந்துச்சு, அப்போம்போது ஒன்று வாங்கிட்டேன். இப்போ 2வது கடையில் போகும்போது இது வாங்கினது தெரியாமல் இன்னொன்று வாங்கிட்டேன். ஸோ அதனால் இதுவும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு
அப்புறம் இது வந்து ப்ரௌன் கலர் சன்ஃப்ளவருக்கு அந்த இது வைக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த 2 கலர் வச்சு இது பண்ணிட்டான். ஸோ அதனால் ப்ரௌன் கலர் ஒன்றாங்க. அப்புறம் இது என்னோட ட்ரெஸ் கலர் பார்த்திங்களா, இந்த கலரு. இந்த இப்போ கூட சார்ஜர் கூட இந்த கலரில் தான் செஞ்சுருந்தேன், காட்டுட்டா. அப்புறம் ஒயிட், லாஸ்ட் ஒன் வந்து ஒயிட். ஒயிட் வந்து சீக்கிரம் அழுக்காயிரும், ஆனால் அழகாக இருக்கும். ஸோ அது என் சார்ஜர் இந்த கலரில் தான் எடுத்துருந்தேன். சரி காட்டுறேன். இதோ சார்ஜர் இந்த கலர் தான் செஞ்சுருந்தேன். இந்த கலரும் காலியாக போயிடுச்சு, அதனால் இந்த கலர் வந்து அவ்வளோதான். பாய் பாய். மழை தூருது. குற்றாலத்தில் சீசன் வந்துச்சு. ஸோ இனிமேல் மழை தூரிகிட்டே தான் இருக்கும். நம்மளும் வீடியோ போட்டே இருக்கலாம் மழை தூரினா. எனக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டினதுனால எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகுது. மழையில் நனைஞ்சிடக்கூடாது த்ரெட்டெல்லாம். ஓகே பாய். சார்ஜர் ஃபஸ்ட்டு கம். ஆமாம், மொபைல் வேறு